அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 104வது உறுப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 125ன்னு கொடுத்துருக்காங்க. 4வது உறுப்பு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ 35 உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், S35 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு Tn = A + n-1 D. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 104வது உறுப்பு 125ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணுக்கு பதில் நான் 104 எழுதிக்கிறேன். ஏ நமக்கு தெரியாது. எண் என்னது, 104. 104ல் 1 போயிடுச்சுன்னா 103. அப்போ 103 D = என்ன கொடுத்துருந்தாங்க, 125. இதுதான் முதல் உறுப்பு. அடுத்து ரெண்டாவது T4. ஏ தெரியுமா? தெரியாது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். கூட்டல் 4வது உறுப்புனா 4 - 1, அப்போ 3D = 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 ஈக்குவேஷனை கொண்டுட்டு வந்துட்டோம். இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், கூட்ட போகிறேன். இப்போ கூட்டும்போது இதனுடைய குறிகள் ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ கூட்டுனா கேன்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா எதிர்குறியாக மாற்றிக்கிறேன், ஆப்போசிட் சைனை மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றினா A - A கேன்சல் ஆகிடும். 103ல் 3 போயிடுச்சுன்னா 100 D = 125. என்ன 125? -125. எதுக்கு மைனஸ்? இது ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது D = 125/100. 100ல் எத்தனை 25 இருக்கும்? 4 25. இதில் 5 125. ஓகேங்களா? ஸோ இப்போ D = 5/4 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அப்போ D எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? ஈக்குவேஷன் 2. அப்போ A + 3D = 0. A + 3 Dக்கு பதில் 5/4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 3 5. 5/4 = 0. ஓகேங்களா? ஸோ அப்போ A = -15/4 கண்டுபிடிச்சாச்சுங்களா? அடுத்தது கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். கூடுதலுக்கான ஃபார்முலா Sn = n/2 × 2a + n-1 × D. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 35. அப்போ என்னன்றது 35. ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -15/4. D 5/4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். 35/2 × 2 -15/4 கூட்டல் 35ல் 1 போயிடுச்சுன்னா 34. D உடைய மதிப்பு என்னது, 5/4. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி விடையை கண்டுபிடிக்க போகிறோம். 1 2 2 4 2 4 1 2 மீதி 1 7 2 14. ஓகேங்களா? 35/2. இப்போ மீதி என்ன இருக்குது, -15/2 கூட்டல் 17ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன வருங்க, 5 25 6 7 35 5 மீதி 3 1 5 5 5 3 8. ஓகேங்களா? ஸோ அப்போ
85/2. இப்போ இதனுடைய அடிமானம் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? கூட்டிக்கலாம். ஸோ 85ல் 15 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 5க்கு 5 போயிடுச்சு, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. அப்போ 70/2. 2 2 35 × 2 70 ஆயிடுச்சு. ஸோ இப்போ 35ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 1225/2. இதுதான் இதனுடைய ஆன்சர். 35 உறுப்புகளின் கூடுதல். ஸோ இதுவே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 612.5. ஓகேங்களா? ஸோ இப்படியும் எழுதலாம், நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி கூட எழுதலாம். இப்போ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.